கன்னிராசி அல்லது கன்னி லக்னம் உள்ளவர்களே, உங்கள் எண்ணங்களை உங்களால் மாற்ற முடியும் என்றால், உங்கள் வாழ்க்கையையும் உங்களால் மாற்ற முடியும். இது ஒரு நல்ல பொன்மொழி மட்டுமல்ல, இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை ஆதாரமும் கூட. கிரகங்களும் நட்சத்திரங்களும் கடலின் அலைகளைப் போல சூழ்நிலைகளை மட்டுமே உருவாக்குகின்றன. ஆனால் அந்த அலைகளுக்கு நடுவே உங்கள் வாழ்க்கை என்னும் படகை எப்படி ஓட்டிச் செல்வது என்பது உங்கள் சிந்தனை மற்றும் உங்கள் விவேகத்தை பொறுத்தது. இந்த காணொளியில் இந்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது மற்றும் வரவிருக்கும் மாற்றங்களுக்கு உங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது என்பதை விரிவாக புரிந்து கொள்வோம். வாருங்கள், முதலில் முதல் நாளை பற்றி பேசுவோம். டிசம்பர் 28, 2025 ஞாயிற்றுக்கிழமை. ஜோதிட கணக்கீடுகளின்படி இந்த நாளை நான் உங்களுக்கு சஞ்சீவினி என்று சொல்வேன். ஏனென்றால் வரவிருக்கும் காலத்திற்கு தேவையான பிராண வாயுவை, உயிரோட்டத்தை இந்த நாள் உங்களுக்கு தரும். இந்த நாளில் சந்திரன் உங்கள் 7வது வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7வது வீடு என்பது திருமணத்திற்கு மட்டுமல்ல, இது உங்கள் பொது வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மையின் மையமாகும். மனதின் காரகனான சந்திரன் 7வது வீட்டில் வரும்போது உங்கள் கவனம் சுயத்திலிருந்து விலகி எதிரில் இருப்பவர் மீது திரும்பும். வியாபாரக் கண்ணோட்டத்தில் மக்கள் தொடர்பு மற்றும் புதிய உறவுகளை உருவாக்குவதற்கு இது ஒரு சிறந்த நாள். 10ஆம் வீட்டில் குரு வக்ர நிலையில் இருப்பதால் பழைய வாடிக்கையாளர் அல்லது பழைய தொடர்பு இன்று மீண்டும் உயிர் பெற வலுவான வாய்ப்பு உள்ளது. இன்று காலை 7:11 முதல் 8:43 வரை சர்வார்த்த சித்தி யோகம் உள்ளது. உங்களிடம் ஏதேனும் நிலுவையில் உள்ள வேலைகள் இருந்தால் அல்லது யாருடனாவது முக்கியமான விவாதம் நடத்த வேண்டியிருந்தால் இதுவே சிறந்த நேரம். இன்று தர்க்கத்தை விட உங்கள் உறவுகளே அதிகம் கை கொடுக்கும். எனது சிறப்பான ஆலோசனை கன்னி லக்னத்தைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் மற்றும் தம்பதிகளுக்கானது. கன்னி லக்னக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் முழுமையை தேடுவதால் விமர்சகர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஆனால் இன்று சந்திரன் உங்களுக்கு அனுதாபம் என்ற பரிசை அளிக்கிறார். கடந்த வாரத்தின் குழப்பங்கள் மற்றும் மனப்போராட்டங்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வையுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஏதாவது உறுத்தி கொண்டிருந்தால் அதை இன்று பகிர்ந்து கொள்ளுங்கள். எதிரில் இருப்பவர் உங்களை புரிந்து கொள்வார். இன்றைய நாள் புகார் செய்வதற்கான நாள் அல்ல, தீர்வுகளை காண்பதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்குமான நாள். 29வது தேதி கிரக நிலைகள் மாறும். எனவே இன்று உங்கள் உறவுகளின் சேமிப்பை அதிகரித்து வையுங்கள். அது வரும் காலத்தில் பயன்படும். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் துர்காஷ்டமியும் கூட. லக்னாதிபதி புதன் மற்றும் தேவியின் வழிபாடு உங்கள் மனக்குழப்பங்களை தெளிவாக்கும். சுருக்கமாகச் சொன்னால் 28ஆம் தேதியை வீணாக்காதீர்கள். ஏனெனில் அடுத்த 2 நாட்களும் நிற்கப்போகும் அடித்தளம் இதுதான். இப்போது நாம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். சற்று அசந்தாலும் ஆபத்து என்ற நிலை. நாம் பேசுவது டிசம்பர் 29, 2025 திங்கட்கிழமை பற்றி. மண்டே ப்ளூஸ் என்ற சொல்லை கேட்டிருப்பீர்கள். கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த திங்கட்கிழமை உண்மையாகவே ப்ளூஸ் மற்றும் மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. ஏன் அப்படி? இதற்கு 2 மிகப்பெரிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், அஷ்டமத்து சந்திரன் 8ஆம் வீட்டில் சந்திரன். காலை சரியாக 7:40 சந்திரன் மீன ராசியை விட்டு மேஷ ராசிக்கு செல்வார். கன்னி லக்னத்திற்கு மேஷ ராசி 8வது வீடாக வருகிறது. வேத ஜோதிடத்தில் 8வது வீடு மிகவும் கடினமான வீடாக கருதப்படுகிறது. இது மரணத்திற்கு இணையான துன்பம், திடீர் நிகழ்வுகள், மனக்கவலை மற்றும் பண இழப்பு ஆகியவற்றை குறிக்கும் வீடு. மனம் பள்ளத்தில் விழும்போது மனிதன் காரணமில்லாமல் பயப்படுவான். 2வது காரணம், புதனின் பெயர்ச்சி. சந்திரன் மட்டுமல்ல, இன்று உங்கள் லக்னாதிபதி, அதாவது உங்கள் லக்னத்தின் அதிபதியான புதனும் ராசி மாறுகிறார். அவர் விருச்சிகத்திலிருந்து வெளியேறி தனுசு ராசிக்கு, அதாவது உங்கள் 4வது வீட்டிற்கு செல்கிறார். இப்போது நீங்கள் நினைக்கலாம், 4வது வீடுதான் சுகஸ்தானம், சுகத்திற்கான வீடு ஆயிற்றே, இது நல்ல விஷயம்தானே என்று. காத்திருங்கள். 4வது வீட்டில் ஏற்கனவே சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அமர்ந்துள்ளனர். அங்கே அக்னி, நெருப்பு இருக்கிறது. புதன் அங்கே செல்லும்போது 4 கிரகங்களின் சேர்க்கை உருவாகும். இதன் பொருள் வீட்டிற்குள்ளும் மனதிற்குள்ளும் என 2 இடங்களிலும் சலனம் ஏற்படும். இங்கே எனது இல்லத்தரசி சகோதரிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லத்தரசிகளுக்கு இந்த நாள் சவாலாக இருக்கலாம். ஏனெனில் 4வது வீடு உங்கள் வீடு. அங்கே செவ்வாய் மற்றும் சூரியன் போன்ற வெப்பமான கிரகங்கள் உள்ளன. இன்று வீட்டில் சிறிய விஷயத்திற்கு கூட
மகாபாரத போர் நடக்கலாம். குழந்தைகள் படிக்காமல் இருக்கலாம், அதனால் உங்களுக்கு கோபம் வரலாம், அல்லது மாமியார் மருமகளிடையே ஏதேனும் பழைய விஷயம் கிளறப்படலாம். சந்திரன் 8இல் இருப்பதால் உங்கள் மனம் எளிதில் காயப்படும். நான் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் யாரும் என்னை மதிப்பதில்லை என்ற எண்ணம் இன்று உங்களை தொந்தரவு செய்யும். மற்றொரு முக்கியமான விஷயத்தை குறித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் 4வது வீட்டில் இருக்கிறார். இன்று சமையலறையில் நெருப்பு மற்றும் கத்தியை கையாளும் போது கவனமாக இருங்கள். தீக்காயம் அல்லது வெட்டுக்காயம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அவசரமாக சமைக்க வேண்டாம். இன்று உங்களுக்கு ஒற்றை தலைவலி அல்லது கால்களில் வலி ஏற்படலாம். வேலைப்பளு திடீரென அதிகரிக்கலாம். 29ஆம் தேதி காலை 7:40க்கு பிறகு நீங்கள் அலுவலகத்திற்கு புறப்படும்போது ஒரு விசித்திரமான அமைதியின்மையை உணர்வீர்கள். நட்சத்திரம் ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு மாறுகிறது. இது கண்டாந்த நேரம். உங்கள் மூளை அதிகப்படியாக சிந்திக்கும். நான் பூட்டு போட்டேனா? நான் அந்த மெயிலை அனுப்பினேனா? பாஸ் என்னை ஏன் முறைத்தார்? இது போன்ற தேவையற்ற கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கும். இது 8ஆம் வீட்டு சந்திரனின் தாக்கம். உலகமே உங்களுக்கு எதிராக இருப்பது போல தோன்றும். தொழிலுக்கு இன்று ரெட் அலர்ட். சந்திரன் 8இல் இருப்பதால் அலுவலகத்தில் அரசியல் உங்களுக்கு எதிராக திரும்பலாம். மறைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று வெளியே வரலாம். குறிப்பாக காலை 8:30 முதல் 9:50 வரை ராகு காலம் இருக்கும். இந்த 1½ மணி நேரத்தில் உங்கள் மேலதிகாரியிடம் சம்பள உயர்வு பற்றி பேசவே வேண்டாம். ராஜினாமா கடிதம் எதையும் அனுப்ப வேண்டாம். ஏதேனும் புதிய ப்ராஜெக்ட் வந்தால் அதை பணிவாக நாளைக்கு தள்ளி போடுங்கள். இன்று உங்கள் முடிவெடுக்கும் திறன் மங்கலாக இருக்கும். நீங்கள் தவறான முடிவை எடுக்கக்கூடும். நண்பர்களே, 8வது வீடு இழப்பு என்பதையும் குறிக்கும். இன்று யாருடைய பேச்சையும் கேட்டு பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பணத்தை இரட்டிப்பாக்கும் திட்டம் என்று ஏதாவது ஒரு திட்டம் இன்று மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அது ஒரு பொறி. உங்கள் 4வது வீட்டில் 4 கிரகங்கள் உள்ளன. அதில் செவ்வாய் மற்றும் சூரியன் அடக்கம். இதன் பொருள் வீடு அல்லது வாகனத்திற்கு திடீர் செலவு வரலாம். கார் பழுதாகலாம். வீட்டில் தண்ணீர் குழாய் அல்லது மின்சாரத்தில் பெரிய கோளாறு ஏற்படலாம். பாக்கெட் காலியாவதற்கான முழு யோகம் உள்ளது. உடல் நலத்தை பொறுத்தவரை 8வது வீடு மற்றும் 6வது வீட்டின் தொடர்பு வயிறு மற்றும் செரிமானத்தை பாதிக்கும். புதன் பெயர்ச்சியில் இருப்பதால் நரம்பு மண்டலம் உணர்திறன் மிக்கதாக இருக்கும். நீங்கள் வாகனம் ஓட்டினால் இன்று வேக வரம்பை மீறாதீர்கள். 8வது வீட்டு சந்திரன் மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் விபத்து அல்லது காயத்தை குறிக்கின்றன. போனில் பேசிக்கொண்டே வண்டி ஓட்ட வேண்டாம். இன்றைய மந்திரம்: எதிர்வினை ஆற்றாதே, விழிப்புடன் இரு. ரியாக்ட் செய்யாதீர்கள். கோபம் வந்தால் தண்ணீர் குடிக்கவும். யாராவது சீண்டினால் அமைதியாக இருங்கள். இந்த 24 மணி நேரத்தை எப்படியாவது கடந்து விடுங்கள். இப்போது கடைசி நாளுக்கு வருவோம். டிசம்பர் 30, 2025 செவ்வாய்க்கிழமை. இன்று நிவாரணம் கிடைக்குமா? உண்மையை சொல்வதானால் கிரகங்களின் நிலை இன்னும் தீவிரமாகவே உள்ளது. சந்திரன் இன்றும் 8வது வீட்டில்தான் இருக்கிறார். நட்சத்திரம் பரணியாக மாறியுள்ளது. ஆனால் இன்று மிக புனிதமான நாள், வைகுண்ட ஏகாதசி. இந்த கடினமான கிரகப்பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்கும் சக்தியை இந்த நாள் உங்களுக்கு வழங்கும். எனது இல்லத்தரசி சகோதரிகளுக்கு இன்றைய நாள் பக்தி மற்றும் சுயக்கட்டுப்பாடு நிறைந்தது. 4வது வீட்டில் சுக்கிரனும் புதனும் உள்ளனர். இன்று வீட்டை அலங்கரிக்கவும், பர்னிச்சரை மாற்றவும் அல்லது புதிய திரைச்சீலைகள் போடவும் உங்கள் மனம் விரும்பும். இது நல்லதுதான், ஆனால் பட்ஜெட்டில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் சந்திரன் 8இல் இருப்பதால் பண இழப்பை காட்டுகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், 4வது வீடு தாயின் ஸ்தானம். அங்கே சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் உங்கள் அம்மா உங்களுடன் வசிக்கிறார் என்றால் அவருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். அவரிடம் விவாதம் செய்யவே வேண்டாம். இன்று ஏகாதசி. நீங்கள் விரதம் இருந்தால் மிகவும் நல்லது. இல்லையென்றால் இன்று வீட்டில் அரிசி உணவு சமைக்க வேண்டாம். துளசி செடிக்கு அருகில் விளக்கேற்றுங்கள். இது வீட்டில் உள்ள சண்டைகளை அமைதிப்படுத்தும். இன்று கவவனம் 4வது வீட்டில் அதிகம் இருக்கும். உங்கள் 4வது வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் என 4 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்துள்ளன. இதன் அர்த்தம் என்ன? வீட்டிற்குள் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். ஒரு சிறிய விஷயத்திற்கு வீட்டில் பெரிய சண்டை வெடிக்கலாம். சந்திரன் 8இல் செவ்வாய் 4இல் இருப்பதால் நீங்கள் உங்கள் அலுவலக கோபத்தை வீட்டில் காட்டலாம் அல்லது வீட்டு கோபத்தை அலுவலகத்தில் காட்டலாம். காதல் வாழ்க்கைக்கு இன்றைய நாள் மிகவும் கவனமாக நடக்க வேண்டிய நாள். காதலுக்கு காரகனான சுக்கிரன் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் சிக்கியிருக்கிறார். துணையுடன் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். உங்கள் துணையை உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றும். இன்று மௌன விரதம் இருப்பது மிகச் சிறந்த பரிகாரம். விவாதத்தில் ஜெயிக்க முயற்சிக்காதீர்கள், இல்லையென்றால் உறவில் தோற்றுப்போவீர்கள். ஆனால் ஒரு நேர்மறையான பக்கமும் உள்ளது.
எட்டாவது வீடு கெட்டது மட்டுமல்ல. எட்டாவது வீடு ஆழ்ந்த ஆராய்ச்சி மற்றும் மறைமுகக் கலைகளுக்கான இடமும் கூட. இன்று ஏகாதசி மற்றும் சந்திரன் எட்டில் இருப்பதால், நீங்கள் மாணவராகவோ அல்லது ஆராய்ச்சியாளராகவோ இருந்தால், இரைச்சல் இல்லாத தனிமையில் வேலை செய்தால், உங்கள் கவனம் அபாரமாக இருக்கும். நீங்கள் பழைய ஃபைல் ஒன்றை தேடிக் கொண்டிருந்தாலோ, ஏதேனும் டேட்டா அனாலிசிஸ் செய்து கொண்டிருந்தாலோ, இன்று உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் ஒரு சிறப்பு விஷயத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மாலை 6:29 விஷ்டிகரணம், அதாவது பத்ரை தொடங்குகிறது. சாஸ்திரங்களில் பத்ரை நேரம் அசுபமாக கருதப்படுகிறது. எனவே டிசம்பர் 30 மாலை மாலை 6:30 மணிக்கு மேல் எந்த சுபகாரியம், பணம் பரிமாற்றம் அல்லது முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். வீட்டுக்கு போங்கள், பூஜை செய்யுங்கள், தூங்குங்கள். 30ஆம் தேதி உங்கள் உணர்ச்சிப் பொறுமைக்கான சோதனை. நீங்கள் உள்ளூர வலிமையாக மாற வேண்டும் என்று கிரகங்கள் விரும்புகின்றன. வெளியே சண்டை போடாதீர்கள், உள்ளுக்குள் யுத்தம் நடத்துங்கள். ஆகவே நண்பர்களே, இதுதான் அடுத்த 3 நாட்களுக்கான முழுமையான கணக்கு. மீண்டும் ஒருமுறை சுருக்கமாகச் சொல்கிறேன். டிசம்பர் 28 ஞாயிறு உங்கள் சக்தி நாள், பவர் டே. செய்ய வேண்டியதை இன்றே செய்துவிடுங்கள். உறவுகளை மேம்படுத்துங்கள். டிசம்பர் 29 திங்கள், எச்சரிக்கை நாள். சந்திரன் 8இல் வருவார், மன அழுத்தம் அதிகரிக்கும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. டிசம்பர் 30 செவ்வாய், கட்டுப்பாட்டு நாள், கண்ட்ரோல் டே. வீட்டில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் மற்றும் ஆன்மீகத்தை நாட வேண்டும். இப்போது இந்த எதிர்மறை ஆற்றலை நேர்மறையாக மாற்றும் பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். கன்னிலக்னக்காரர்களே, உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் மிகச்சிறந்த மருந்தாகும். முதலாவதாக, 8வது வீட்டின் மன அழுத்தத்திற்கு சிவ வழிபாடு. எப்போதெல்லாம் சந்திரன் 8வது வீட்டில் இருக்கிறாரோ, அப்போதெல்லாம் சிவபெருமானை சரணடைவதை விட சிறந்தது எதுவும் இல்லை. 29 மற்றும் 30 தேதிகளில் காலையில் குளித்துவிட்டு சிவலிங்கத்திற்கு தண்ணீரில் சிறிது காய்ச்சாத பால் மற்றும் கருப்பு எள் கலந்து அபிஷேகம் செய்யுங்கள். 1. ஏன் பால் சந்திரனின் காரகம் மற்றும் கருப்பு எள் 8வது வீட்டின் எதிர்மறை தன்மையை உறிஞ்சிவிடும். ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே ஊற்றுங்கள். மன அழுத்தம் பறந்து போய்விடும். இரண்டாவதாக, 4வது வீட்டின் வெப்பத்தை தணிக்க. உங்கள் 4வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனின் வெப்பம் உள்ளது. டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை அன்று யாரேனும் ஏழைக்கு அல்லது கோவிலுக்கு வெளியே வெல்லம் மற்றும் கோதுமையை தானம் செய்யுங்கள். இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும். மூன்றாவதாக, ஏகாதசி சக்தி. 30 தேதி வைகுண்ட ஏகாதசி. உங்களால் விரதம் இருக்க முடிந்தால் மிகவும் நல்லது. இருக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அன்று அரிசி உணவை தவிர்த்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யுங்கள் அல்லது கேளுங்கள். இது உங்கள் 12வது வீட்டில் உள்ள கேது மற்றும் 6வது வீட்டில் உள்ள ராகுவை சமநிலைப்படுத்தும். நண்பர்களே, பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஜோதிடம் பயமுறுத்துவதற்கு அல்ல, எச்சரிக்கையாக இருப்பதற்கே. நீங்கள் கன்னிலக்னக்காரர்கள், உங்களிடம் புதனின் புத்திசாலித்தனம் உள்ளது. உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள். 29 மற்றும் 30 தேதிகளில் அமைதியாக இருங்கள். இந்த நேரமும் எப்படி கடந்து போகும் என்று பாருங்கள். இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் வெறும் ஜோதிட பலன்களை மட்டும் சொல்லாமல், அதற்கு பின்னால் உள்ள அறிவியலையும் உங்களுக்கு விளக்க முயற்சித்திருக்கிறேன். எனது உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து எனது ஊக்கத்தை அதிகரிக்கவும். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுத மறக்காதீர்கள். ஏனெனில் அவர்தான் 8வது வீட்டின் துன்பங்களை போக்குபவர். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய கணிப்புடன் உங்களை. அதுவரை சிரித்துக்கொண்டே இருங்கள், நேர்மறையாக இருங்கள். ஹரஹர மகாதேவ்.